நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சுசியம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது கடலைப்பருப்பை நம்ம ஒரே ஒரு வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மைதா மாவு அரிசி மாவு இதை ஒரு சின்ன பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதாவது இந்த உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கிறத போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சுசியம். தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப் கடலைப்பருப்பு நான் 2 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சோக் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வேக வைக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதாவது ஒரு கப் கடலைப்பருப்புக்கு 3/4 கப் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 4, மைதா மாவு 1 கப் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அதாவது இன்னும் அரிசி மாவு. இது கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு பின் சால்ட்டு நான் இதிலேயே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் இந்த 1 கப் கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுக்கணும். நான் ஆல்ரெடி ஊற வச்ச தண்ணியே இருக்குது, அதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப வேக வைக்க வேண்டாம். நீங்கள் ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதாவது மைதா மாவு, இது அரிசி மாவு, இது ரெண்டையும் நம்ம தண்ணி விட்டு கலந்து அதாவது ஒரு பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேவையில்லை. இதுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலக்கி வச்சிட்டோம். இது ஒரு 10 minutes நல்லா ஊறட்டும். நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தேங்காயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இது கூட நான் ஏலக்காய் சீடு மட்டும் எடுத்துட்டேன். இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் வேக வச்சதை நான் எடுத்துட்டு நல்லா வடித்து வச்சுருக்கேன். அதாவது நல்லா வடிஞ்சிட்ருக்கு. நம்ம இதை மிக்சியில், ஏன்னா வெல்லம் சுத்தமான வெல்லம், பாகு காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சுக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இதை கொட்டிக்கலாம். ஏன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம பிடிக்கணும். கூடவே தேங்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இதை நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். கடாயில் நம்ம எண்ணெய் வச்சுட்டோம். டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இந்த சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வேக வச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை.
இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான சுசியம் ரெடி. நான் சுசியம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.